இயேசுனுடைய மரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும். இட் இஸ் பியூர்லி ஃபார் யூ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு மரித்தது யாருக்காக? எனக்காக. இயேசு மரித்தது என் கணவனுக்காக இல்லை, என் மனைவிக்காக இல்லை, என் பிள்ளைங்களுக்காக இல்லை, முதலாவது எனக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு மரித்தது யாருக்காக? எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. He died for you, specially for you. ஆண்டவர் விசேஷித்த விதமாக இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த தியாகத்தை செய்ய முடியும்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். Who can? இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு தியாகத்தை யார் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நம்மளுக்காக வேறு மனிதர்கள் தற்போதைய காலங்களில் செய்வதற்கு ஒருவரும் முன் வர மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் என்ன இருக்கிறார்களா? அதாவது சுயநலம் கருதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு நம்மளை எவ்வளவோ பாவத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் தேடி வந்து எனக்காக அவர் மரித்திருக்கிறார். தேடி வந்தது மாத்திரமில்லை, ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணியிருக்காரு? மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. Will anyone die for me? I don't think so. யாராவது எனக்காக மரிக்க முடியுமா? அடிக்கடி நாம் சொல்லுவோம், ஒரு நல்லவனுக்காக சிலர் ஏதாவது ஒரு தியாகத்தை செய்யலாம், ஆனால் மரிப்பார்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக மரித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் விசேஷத்தை தான் மரித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் மரித்தாரு? எதற்காக மரித்தாரு? அப்படி கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மரித்தாரு? எதற்காக மரித்தாரு? ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் புஸ்தகத்துக்கு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ஆண்டவர் மரித்தார். ஹல்லேலூயா. மோசேயோட கதையை அநேக நாட்களில் பார்த்துருக்கோம். மோசேயை குறித்து எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருப்பார்கள். எப்படியாவது அந்த மோசையை குறித்து அறிந்து வைத்திருப்பார்கள். யாத்ராமத்தை தியானிக்கும் போது ஒரு 4 காரியம் 5 காரியம் மண்டல கடகண்ட எல்லாரும் தியானிச்சிருப்பீர்கள். அதே ஒரு விஷயம் நாம் பார்க்கும்படியாக என்ன ஆண்டவர் சொல்றாரு? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். என்னத்தினாலேயாம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசிக்கும்படியாக ஒருவர் இங்கிலீஷ்ல எடுத்து வாசிச்சுருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். என்ன கேட்கிறார் இவரு? நான் எம்மாத்திரம். என்ன கேட்கிறார் இவரு? நான் எம்மாத்திரம். ஐயா இங்கிலீஷ்ல நடக்குது. Who am I Lord to bring the people out of the Egypt? நான் யாரு?
நான் யார் ஆண்டவரை கொண்டு வரதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இரண்டாவது 3:13 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் நான் யார் ஆண்டவரே அப்படிங்க அனுப்பினாலும் அவர்களிடத்துல போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். என்ன ஆண்டவரே சொல்லுவேன். இங்கிலீஷ் வாசிங்க. Then Moses said to God, indeed, when I come to the children of Israel, and say to them, the God of your fathers has sent me to you, and they say to me, what is his name? And what shall I say to them? என்னோடத்துல பாத்தீங்கன்னா who are you அப்படி என்று அவர்கள் கேட்கிறது போல இருக்கும். ஹalleluya. Who are you, Moses? நீ யாரப்பா எங்களை விடுதலை ஆக்குறதுக்கு? Where is the evidence? How can we believe that God is sent you to bring us out from the Egypt? மூன்றாவது 4 அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள். அவர்களை நம்பவும் மாட்டார்கள், என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டார்கள்? செவி கொடுக்கவும் மாட்டார்கள். They won't believe me. வாசிங்க இங்கிலீஷ். Then Moses answered and said, but suppose they will not believe me, or listen to my voice. Suppose they say, the Lord has not appeared to you. யார் அப்படியப்பா ஆண்டவர் சொல்ல மறுபடியும் they won't believe me, Lord. Who am I? அவர்கள் நம்ம சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. They won't believe me. I'm just an ordinary man. They won't believe me. நான்காவது 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயனும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இங்கிலீஷ் வாசிங்க. Then Moses said to the Lord, Oh my Lord, I am not eloquent, neither before nor since you have spoken to your servant. மறுபடியும் சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் எதுக்கு தமிழ்ல என்ன தமிழ் சொல்றேன்? நான் என்னது அதுக்கு? நான் திக்குவாயனும். நான் யாரா அவர் சொல்றாரு? திக்குவாயனும் மந்த நாவும் உள்ளவன். எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச்சு வராது. ஹல்லேலூயா. கடைசியாக 5வது 4:13 அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். யாரையாவது அனுப்புங்கப்பா. வாய்ஸ் மீ. இங்கிலீஷ்ல please send by the hand of whomever else. யாரையாவது அனுப்பிடுங்க ஆண்டவரே, யாரையாவது அனுப்பிடுங்க. My question is, see how much is Moses ஆண்டவரோட எவ்வளவாக தர்க்கம் பண்றான் பாருங்க. நம்ப மாட்டாங்க. Who am I? I'm just an ordinary man. அவங்க கேட்பாங்க who are you அப்படினு கேட்பாங்க. I don't have the answer. Even if I say something, they won't believe me. Because ஆனா அவங்க இடத்துல வாரன்னு நம்பவே மாட்டாங்க. அடுத்து சொல்றாரு, அப்படி நம்பினாலே பேச என்கிட்ட என்னன்னா நான் நாக்கில் என்னவா இருக்குதா, திக்குவாயனா இருக்கிறான், மந்தனாவா இருக்குது. அவங்க சூப்பரா பேசுவாங்க, அவங்க முன்னாடி போய் நான் நடுங்க முடியாது. அடுத்து சொல்றாரு, இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு என்னை அனுப்பணும்னு விரும்புறீங்களா? ப்ளீஸ் சென்ட் சம்படி. ஹல்லேலூயா. பட் லுக் அட் காட். God have a greatest trust and belief and grace upon Moses. Hallelujah. God have a most greatest trust and belief and grace on Moses. Neither Moses also கூட அதுக்கு பாத்திரமா நடந்து கொள்ளவே இல்லை. Hallelujah. அந்த
கிரேஸ் அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டவனாக துணிந்தவனாக போகிறான். ஏண்டா சரியா, என்னோட யார் வர்றாரு? ஆண்டவர் வருகிறாரு. அந்த கிருபை என்னோட இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பேச மாட்டேன், நல்லா பேச தெரியாது, நான் யார் ஆண்டவரே எப்படி போய் சொல்லுவேன், நம்ப மாட்டார்கள், நம்பினாலே என்ன ஒதுக்குவார்கள், எல்லாவற்றையும் ஒரு தைல போட்டுட்டு ஆண்டோட கிருபை என்னோட வருதுன்னு சொல்லி மோசே எங்கே போனவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Look at the grace that upon Moses. ஹல்லேலூயா. மோசே மேல அந்த ஒரு கிருபையை யோசித்து பாருங்க, ஆண்டவர் வச்ச கிருபையை யோசிச்சு பாருங்க. மோசே கூட ஆண்டவர் மேல பெரிதான ஒரு நம்பிக்கையும் பெரிதான ஒரு ட்ரஸ்டும் இருந்திருக்கவனும். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார். நோ, நான் சொன்னாங்க அவர் போவார். நான் மறுபடியும் சொன்னா, நான் ஆண்டவரே என்னை நம்ப மாட்டாங்க, நீ யாருன்னு கேட்பாங்க, என்ன நான் சொல்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்க, என்னை வந்து திக்கு வாய மந்த வாயாண்டு தள்ளி விடுவார்க. நான் அந்த அவ்வளவத்தை வச்சு கொண்டு போய் சொல்றாரு. அதுக்கு மேலாக ஆண்டவரை நம்பி அவர் போகிறாரு. ஹல்லேலூயா. அதே கிரேஸ் ஆண்டவர் உங்க மேலே என் மேலே வச்சிருக்கிறார். He believe you, he trust you. அவர் உங்களை நம்பி அவர் உங்க மேல நம்பிக்கையோடு இருக்கிறாரு, ஏமாற்றி விட மாட்டான்னு சொல்லி. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ற அந்த எபேசியர் சொல்றாரு, அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் நாம் எப்படி இருந்தோமா, மரித்திருந்த, அக்கிரமங்களாம் பாவங்களாம் நாங்கள் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அக்கிரமத்துக்குள்ள அப்படியே சோக் பண்ணி அப்படியே நனைந்து அப்படியே தோஞ்சு அப்படியே என்ன பண்ண அதை விட்டு எழும்ப மாட்டாம நம்ம ஒவ்வொரு தரம் இருந்தோம். ஆண்டவருடைய கிருபை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. என்னை படைத்த நாள்ல இருந்து எனக்கு என்னுடைய உடலுக்குள்ளாக ஆத்துமா இருந்துச்சு, அடுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கும் போது ஆவியை கொடுத்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு அதெல்லாம் அந்த அந்த ஆண்டவருக்கு நம்மளுக்கு தொடர்பு இல்லாமல் போய்விட்டுச்சு. ஆண்டவர் இயேசு மறுபடியும் வந்தார் சிலுவையில். இட் died for you and me. ஏன் தெரியுமா செத்தாரு, ஏன் தெரியுமா மரித்தாரு? நான் சொன்னேன், பாடி எங்களுக்கு என்ன இருந்துச்சு, பாடி இருந்துச்சு, சோல் இருந்துச்சு, ஸ்பிரிட் இருந்துச்சு. கொஞ்சம் காலமாக இந்த ஸ்பிரிட்டுக்கும் இந்த சோலுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு தொடர்பே இல்லாமல் இருந்துச்சு. இயேசு வந்து மரிக்கிற வரைக்கும் அது இல்லாமல் இருந்துச்சு. இந்த சோல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஆத்மா அப்படின்னா பாடியோட இந்த நம்முடைய 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 சரீரத்துக்குள்ள சரீரத்தோட ஒட்டி இருந்துச்சு. ஆனால் விடுதலை கிடையாது, விடுதலையே கிடையாது. இயேசு கடந்து வந்தார், சிலுவையில் மரித்தார். இந்த சரீரத்தை ஒரு சைடில் விட்டுட்டு என்ன பண்ணான்னா, இந்த ஆத்மாவையும் அவருடைய ஆவியையும் இணைத்து விட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்து தன்னுடைய ஆவியை அவர் சொன்னார், என்னை விட்டு விடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு விடுறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்குள்ளாக நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் எதுக்கு முக்கியத்துவம் யோசிச்சு பாருங்க, இந்த இந்த சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அநேக சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். சரீரம் பார்த்தீங்கன்னா, சரீரம் எப்போவுமே தனியாக தான் இருக்குது. சரீரத்துக்கு இந்த சரீரத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இது எப்படி என்ன பார்ப்போம்டா, எத்தனை பேர் பில்டிங் சைட்டில் போயிருக்கிறீங்க, பில்டிங் சைட் பார்த்துருக்குறீங்க, பில்ட் பண்ண ஏதாவது பில்ட் பண்ணும்போது அந்த சைட்டில் கார போயிருக்குன்னு தெரியல. ஒரு பில்லர் உண்டை இந்த பில்லரை பில்ட் பண்ணுறேன்னா இங்கே எல்லாம் வந்து அப்படியே தூக்கி ஒன்றா கொழி இப்படி போடுவாங்க. இது ஏற்கனவே மேக் பண்ணி வந்திருக்கும். ஆனால் இந்தியாவிலையும் சரி இலங்கையிலையும் சரி முதல்ல ஃபவுண்டேஷனை போட்டு அதுலேருந்து கம்பி ஒரு 4-5 கம்பியை முகராக நீட்டி அந்த கம்பியை சுற்றி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பலகையால் வந்து 4 சைட்டில் வச்சு ஆணி அடிப்பாங்க. அது எவ்வளோ உயரமாக அவங்கள பிளர் வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு அடிப்பார்கள். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கான்கிரீட்டை தூக்கி போடுவாங்க. கான்கிரீட்டை தூக்கி போட்டு ஒரு 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் ஆன வச்சுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலகைகளை தட்டி என்ன பண்ணுவாங்கண்டா எடுத்து விடுவாங்க. தே கிக் த போர்ட் அவுட். உள்ளே இருக்கிறது கம்பி, அதை சுற்றி இருக்கிறது கான்கிரீட். ஆனால் அதை ஹோல்ட் பண்ணி இருந்தது அந்த பலகைகள்.
ஆவியை ஆத்துமாவையும் ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்கிறது இது என்னது? இந்த சரீரமாகிய பலகை. ஒரு நாளைக்கு அப்படியே ஆண்டவர் தள்ளி விடுவார், அந்த மண்ணுக்குள்ள போகும். அந்த அந்த பிலரை சுற்றி இருந்த அந்த பலகை அடிச்சு உடைச்சு எங்கேயோ கொண்டு போய் போட்டது போல இந்த பொடி ஒரு நாளைக்கு ஆண்டவர் தள்ளி விடுவார். ஆவியும் ஆத்துமா அவரிடத்துல போகும். ஆவிக்கு அவர் கொடுத்த ஆவியோட இடத்துல போயிடும். ஆத்துமா நான் முதல்ல சொன்னது போல எங்கேயாவது லேண்ட் பண்ணணும். ஒன்று பரலோகத்தில் போகணும், இல்லைன்னா பாதாளத்துக்கு போகணும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா பரலோகம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டா அது பாதாளம். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த பொடியா அந்த பலகைக்கு எத்தனை வர்ணங்கள் போட்டாலும் பெயிண்ட் அடித்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. அந்த கட்டுறம் அந்த 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 கான்கிரீட் வந்து ரொம்ப நல்லா காய்ச்சி நல்லா ஸ்ட்ராங்கான வச்சுக்க அதை உடைச்சி விடுவாங்க. அதுபோல் நம்ம ஆவி ஆத்துமா ஆண்டோட கனெக்ட் ஆன வச்சுக்கு இவருக்கு ஒரு நாளைக்கு டைம் வரும். 60, 70, 80 அன்றைக்கு மண்ணோட மண்ணாக போய்விடும். ஹல்லேலூயா. இதை இணைக்கும்படியாக இயேசு கடந்து வந்தார். Jesus' death is for you to give the connection back to the Father again. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் கனெக்ஷனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடகண்ட 3-4 காரியங்களை வெகு சீக்கிரமாக பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் ரட்சிப்பை பற்றி ரொம்ப கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய நம்முடைய கிரியைகளை குறித்து, நம்முடைய கிரியைகளை பற்றி, கிரியைகளை மாத்திரம் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்காம தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். Jesus' death is to give you a new life. It's a brand new life. ராமன் சொல்லுங்களேன். Jesus gave me the brand new life. எபேசியர்ல பார்த்தோம் நாம எப்படி இருந்தோம்? முற்காலத்துல செத்து போயிருந்தோம் ஐயா. உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லை. பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தோம் அப்படி சொல்றாரு. அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஏதோ என்னென்னோ காரியங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருந்த நம்மளை ஆண்டவர் தேடி வந்து இந்த சரீரத்துக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மரணம் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மரணம் என்னை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நம்மளை திருப்பி விடுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு புதிய வாழ்வு. Believe in Christ. You are my master. You died for me. I haven't seen that, but I believe in Jesus. I trust in him. Moses trust Jesus. Moses believed he will do what he said. Hallelujah. அவ்வளவு பேசினாலும் who am I? They will ask you, who are you? They won't believe me. On top of that, I have so much a problem in my tongue. But he believed God will deliver them. He trust God will deliver them. Hallelujah. I believe Jesus' death to give me a brand new life. Hallelujah. But I am going through that new life. Praise God. Hallelujah. வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி எப்பவா உலகம் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து என்னத்தினால் அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். Give me a big clap offering to Jesus. Come on everybody. Hallelujah. பரிசுத்த அழைப்பினால் நம்மளை அழைத்திருக்கிறார். சாதாரண அழைப்பு கிடையாதையா. Hallelujah. If you believe, ஆண்டவரை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கார், நீ நம்பினா ஆண்டவரை பரிசுத்தத்தில் நடத்துவார். இல்லை ஏதோ தானோ அழைத்திருக்கான நீ அதே மாதிரி ஏதோ ஆண்டு விழுந்து விழும்ப வேண்டி வரும்.
ஆனா ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கா நீ நம்பினா your life will be எப்பவுமே பரிசுத்தமாய் காணப்படும். ஏனண்டா அழைத்தவர் பரிசுத்த தேவன். I believe that. Hallelujah. He gave me a brand new life. My spirit was முதல்ல என்னுடைய பாவமான வாழ்க்கையில் இருந்த ஆண்டவர் எனக்கு புதிய வாழ்க்கை தந்திருக்கிறாரு. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 5:17 எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் என்னவா இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழையனவெல்லாம் என்னவா இருந்துச்சா? ஒளிந்து போச்சுன. எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இங்கிலீஷ்ல போட்டுருக்க, Therefore, if anyone is in Christ, he is a new creation. He is a new creation, new creature. Hallelujah. New creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் என்னவா இருக்கிறானா? அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஏற்கனவே சொன்னது போல நீ முதல்ல இருக்கும்போது உன்னுடைய ஆத்துமா எங்க இருந்துச்சு? இந்த அழிந்து போற சரீரத்தோடு இணைந்து இருந்துச்சு. இயேசு வந்தாரு, சிலுவையில மரணமானாரு, உங்களை விடுவித்தாரு. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாடியிலே ஒட்டி இருந்த அந்த ஆத்துமாவை ஆண்டவர் பக்கமாய், ஸ்பிரிட் பக்கமாய் ஆண்டவர் திருப்பி விட்டிருக்கிறாரு. It's a brand new life. Hallelujah. Hallelujah. ஒரு புதிய வாழ்வு, அடுத்தது ஒரு புதிய ஆரம்பம். Hallelujah. ஆரம்பித்தவர்கள் ஒரு விஷய கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமை. Come on people of God. Hallelujah. Jesus' death is to give you a beginning in Christ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருப்பானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையனவெல்லாம் என்ன ஆச்சுது? ஒளிந்து போயின. ஒரு உதாரணம் எடுப்போம்னா, ஒரு மனிதனை மாத்திரம் காண்பிச்சு கொடுக்கலாம். ஆண்டவர் 8 பார்க்கிறாரு, உருண்டு ஓடியாராரு. ஒருவன் மேல 2 பார்க்கிறான், இவர் என்னெல்லாம் பண்ண போறாரு. வந்த வச்சுனாரு, சகேயுவே கம் டவுன், கீழே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 19:19 அதிகாரத்துல வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து, ஒன்றுல இருந்து வாசிங்கம்மா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த, கொஞ்சம் கேட்டு பாருங்க, அவர் யாருன்னு கொஞ்சம் நீங்க முள்ள மண்டையில இறக்குங்க. முதலாவது அவர் யாரா? ஆயக்காரருக்கு தலைவனும், அவர் ஒரு he is a leader and ஐஸ்வர்யவானுமாய் இருந்த, and also அவர் சொத்து பத்துக்கள் பணக்காரரா செல்வம் நிரம்பினவராய் இருந்தார். சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று, அவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியா, he is only a 3 foot அப்படின்னு பார்க்கிறோம். குள்ளனாய் இருந்த வேதத்துல இல்ல அப்படி சொல்றாங்க. குள்ளனாய் இருந்தபடினால ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், ஜனக்கூட்டத்தில் அவன் உள்ளதான் பார்க்க முடியும் ஆனபடினால அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து இயேசு வேகமா வந்தார். வந்த வச்சுக்கு அட்டென்ஷன்ல நின்று அப்படியே பார்க்கிறாரு. அவனை கண்டு, ஹல்லேலூயா, என்னையும் உங்களை ஒண்ணா நின்று பார்த்திருக்கிறாரு. Jesus was so busy in this world. வச்சுக்கொள்ளுமா, he was doing so much a miracle all around the world, but என்னை கிராஸ் பண்ணும்போது அவர் நின்றுக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பேரை அவர் நின்றுக்கிறார். கம் டவுன் அருள், நீ எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிற, ஏதோ பார்க்க ஒன்று இல்லை. நோ, கம் டவுன் டு மீ. உங்களை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அதை நிஜமாகவே உள்ளே வாங்கியிருக்கிறான், அவன் உள்ள எடுத்திருக்கிறான். ஏன்னா அவன நினைவுகள்லாம் அவன் காசுக்கு பஞ்சம் கிடையாது. அவன் ஒரு லீடர். அவன் ஏதோ 4 பேருக்கு முன்பதாக மதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்திருக்கிறாரு. அதில் பஞ்சம் கிடையாது. ஆனால் குள்ளனா இருந்தபடியா இவரை அப்படி எப்படி என்னதான் பண்ணுகிறான்னு பார்க்கறதுக்கு மரத்தின் மேலே நின்னா. அவன் யோசிச்சான், இவரை பார்க்கறதுக்காகத்தான் வந்து நின்றான். ஆனால் இயேசு அவன் உள்ளத்தை அறிஞ்சிருக்கிறாரு. அதில் வந்த வச்சுக்கு அட்டென்ஷனில் இயேசு ஒரு நிமிஷம் நின்றாரு.
come down. வா இங்கிலீஷ்ல எடுக்குது. Make haste and come down. And come down. And he made haste, came down அப்படின்னு இருக்கு. Hallelujah. ஒரு சீக்கிரமாக தமிழ் வாசிங்க. சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே என்ன பண்ணணும்? தங்க வேண்டும் என்றார். தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு போனான். He was joyfully taking Jesus into the house. Hallelujah. Have you accepted Christ joyfully? Have you accepted Christ faithfully? Have you accepted Christ அவர் ஆண்டவரை முழு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த சகையுவை போல. ஹல்லேலூயா. இந்த சகையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் என்ன பண்ணணும்? உன் வீட்டிலே தங்க வேண்டும். உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி, அவன் சீக்கிரமாய், சொன்னதுதான் தாமதம், அவன் குள்ளா இருந்தபடியா கடகடகடன்னு இறங்கி வந்து சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன வந்தது? இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Hallelujah. I'm sure we believed one day that Jesus is my savior. அவர் என்னுடைய ரட்சகர் அப்படி என்று நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. My second question is, ஏற்றுக்கொண்ட நம்மளுக்குள்ளாக எவ்வளவு மாற்றம் வந்திருக்குது? அவர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக தன் காலை எடுத்து வைக்கிறார். Hallelujah. நம்ம எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்மளை ஆண்டவர் முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் முதல் பாயிண்ட் என்ன சொன்னா? ஆண்டவர் புதிய வாழ்வை கொடுக்கிறான்னு சொன்னா. இரண்டாவதா சொன்ன புதிய பிகினிங், புதிய ஆரம்பம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஆண்டவர் என்னது கொடுக்கிறாரு? புதிய வாழ்க்கையை கொடுக்கிறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கடந்து வந்து சிலுவையில் தொங்கி அங்கே மரணமாகி ஆண்டவர் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை ஆரம்பித்து விடுகிறாரு. அவன் அந்த டைம் வித் ஒரு செகண்ட், ஒரு 2 minutes இல்லை 3 minutes, மேபி யூ கேன் கீப் இட் ஃபார் 4 hours, நோ ப்ராப்ளம். ஹாஃப் அ டே, குவார்ட்டர் டே. அந்த குவார்ட்டர் டே, அந்த ஹாஃப் அ டேக்குள்ளாக அவனுடைய மனமெல்லாம் இயேசு பக்கமாய் மாற்றப்பட்டுச்சு. இயேசு கேட்கவும் இல்லை, நீ அபகரித்து வச்சிருக்கா தெரியுமா சொல்லவும் இல்லை. அவனே சொன்னான். என்ன சொன்னா? நான் ஒருவனிடத்துல அநியாயமா வாங்கினது உண்டா, நான் என்ன மாதிரி கொடுப்பறான்? திரும்ப திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்ல இல்ல, நாலத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. he believed. அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் எனக்குள்ளாக வந்து விட்டார். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பத்தை தருகிறாரு. நம்மளுக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்குமானால், புதிய ஆரம்பம் என்ற வாழ்க்கையில இருக்குமானால், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17, if anyone is in Christ, he is a new creation. அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். சகேயு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் கடகடன்னு ஓடி வந்து இயேசுவை ரொம்ப சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனான். நாமளும் ஒரு நாள்ல சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பட் இந்த மாற்றம் நம்மளுக்குள்ளாக இருக்குதா? ஜீசஸ் ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் இயேசு
மரணம், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய அந்த இறப்பு, இயேசுனுடைய அந்த குருசிஃபிகேஷன் எனக்கு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. சகேயுவுக்கு புதிய ஆரம்பம். அவன் மனசு மாற்றப்படுது என்று பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் கேட்க முன்னாமே கொடுக்கிறாரு. இயேசு சொல்லாரு, இன்று வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு ரட்சிப்பு இருக்குதா? இந்த சரீரமான ஆலயத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குதா? மூன்றாவதாக 1 யோவான் 4:4 தெரிஞ்ச வசனம். Jesus' death was to give you a victory over the Satan. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை என்ன பண்ணாராம்? ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளாக இருக்கிறவர், மோசேயோட இருந்தவர். He is a big God. He is the God who created the whole world. அவர்தான் சொல்லி அனுப்பினாரு, இருக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்தான் சொல்லி அனுப்பினார். மோசே நம்பினான், மோசே ட்ரஸ்ட் பண்ணினான். He had a greatest faith in God. ஹல்லேலூயா. எவ்வளவோ போராடி பார்த்தான், முடியல. இயேசு மேல, அந்த தெய்வத்தின் மேல முழு நம்பிக்கையை வைத்து கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 பார்க்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்கள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். இங்கிலீஷ்ல வாசிங்க. He who is in you is greater than he who is in the world. He is a greater God. Hallelujah. ஒரு பெரிய தேவன் நம்மோட இருக்காரு. 5:4 வாசிங்கங்களா. 5 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். இயேசு உனக்குள்ளாக இருக்குமானா, உலகத்தில் உள்ள சத்துருவால கொண்டு வர அத்தனை காரியத்தை நீங்க ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனண்டா ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? மறுபடியும் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். எப்படியா இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களோ? இன்னொரு வாசகம் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. ஏற்கனவே சொன்னது போல சரீரம் இருக்குது, ஆத்துமா இருக்குது, ஆவி இருக்குது. இந்த சரீரம் ஒரு நாளைக்கு கீழே போய்விடும். இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. நம்மளுக்கு இழப்பு, சாவு வரும்போது இது தட்டிவிடப்படும். இந்த ஆத்மா எங்கேயாவது போகணும், ஆவி தந்தரிடத்துல போகணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க தேவன் தங்கும் ஆலயம் எப்படியா இருக்கணுமா? பரிசுத்தமாக. 3:14 அப்படி தான் பார்த்தேன். 3:14 பண்ண, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களை தங்கி இருக்குது என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கி இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சாவு, Jesus' death was
give you the victory over the Satan. இதை யாரும் தொட முடியாது. இந்த ரட்சிப்பை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. See, that's why ஆண்டவர் சொல்ற born again Christian. யாரு மறுபடியும் எப்படி ஆண்டவர் பிறக்கிறது போய் கேட்கிறாரு? நிக்கோதேமு போய் கேட்கிறாரு. அவர் priest போய் கேட்கிறாரு, how it's happened? ஏன் எப்படி நடக்கும் கேட்கிறாரு. ஆண்டவர் பதிலா just to believe in God, accept God, accept Christ. Hallelujah. accept பண்ண பிறகு நான் சொல்றேன், நான் வந்து யாரு? நியூ கிரியேஷன், நியூ லைஃப், நியூ பிகினிங். சத்துருவை ஜெயிக்கிறவன். நான் மறுபடியும் எப்படியே சின்ன அம்மாட வயித்துல போக முடியும்? cannot happen. Hallelujah. Once you accept, once you receive the salvation, is forever. You need to believe that. Christian life is all about belief. Christian life is all about trust in Christ. பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு, வாட்சி பாருங்க. 1 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் எங்களை கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்படியாக எந்த மனுஷனும் உங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். அப்ப பவுல் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற உக்கிரானக்காரன். He is responsible to reveal the secret to his people. அடுத்து வாசிங்க. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்றும் காணப்படுவது அவனுக்கு அவசியமாகும். அடுத்தது, ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்ன சொல்லுகிறது கிடையாது. தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்ன சொல்றேன்? யார் சொல்றாரு? தீர்ப்பு சொல்லுகிறது. யார் இந்த பவுல்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின ரகசியத்தின் என்னுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார். பவுல் சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு? நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? கர்த்தரே. Praise God. Hallelujah. I really salute. because அவர் சொல்றாரு, நான் வந்து இயேசு கிறிஸ்து எனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு, அதை நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன், நான் உக்கிரானக்காரன் அதுக்கு. ஆனாலும் சொல்றாரு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? கர்த்தரே. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வந்து அநேகரை குறித்து அநேக காரியங்களை குறித்து தப்பு 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 தப்புன்னு சொல்றது, இஸ் இட் கரெக்ட் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட்? சொல்றாரு, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். finished. You should accept. Paul is a, அவர் வந்து சுவிசேஷத்தை ஜென்டைல்ஸுக்கு எடுத்து கொண்டு போகிற ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். என்னை கூட நியாயம் தீர்க்கிறவர் யாரு? கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல Paul wrote nearly 14 books in New Testament including Hebrew. அநேகர் சொல்ற அவர் தான் எழுதியிருக்கலாம்னு சொல்லி, அதை விட்டாலும் கூட 13 புஸ்தகம் அவர் சொல்லுகிறாரு
என்னை விசாரிக்கிறது யாரு? கர்த்தரே. என் நீதியை விசாரிக்கிறது யாரு? கர்த்தரே. நான் தவறாக பேசினா விசாரிக்கிறது யாரு? நான் ஒருவன் மேல குற்றப்படுத்தினா என்னை விசாரிக்கிறது யாரு? நான் வேதத்தை மறுபடியும் புரட்டி பிரசங்கம் பண்ணாத விசாரிக்கிறது யாரு? கர்த்தரே. கர்த்தர் ஒருவரே. வேற யாரும் என்னை விசாரிக்கிறதுக்கு முடியல. அவர் கேட்கறதுக்குலாம் நான் அவருக்கு பதில் கொடுக்கணும். அவரே சொல்றாரு, I cannot judge anybody in this world. Hallelujah. யாரையும் நான் என்ன பண்ண நியாயம் தீர்க்க முடியாது. இவ்வளவு ரகசியங்களை வெளிப்படுத்தின என் ஆண்டவர் அந்த போல் சொல்லுகிறார். Hallelujah. Jesus' death was make you his children. Hallelujah. அவர் யாரையும் புறக்கணிக்கிற தேவன் கிடையாது. நீ எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் பரவாயில்லை. தாவீதும் பாவம் செய்தான்ட்டு அறியும் போது யாருக்கு விரோதமா பாவம் செய்தேன் சொல்றார்கள்? பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்துல போயிட்டு இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் பண்ணிட்டேன், ப்ளீஸ் forgive me என்று கேட்கும்போது அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அந்த பாவத்தில் உங்களை தூக்கி எடுக்க அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசே ஒரு கொலைகாரன். ஆண்டவர் போனார், உன்னையத்தான் நான் அனுப்ப போறேன், உன்னையத்தான் அனுப்ப போறேன். 70 பேராக போன ஜனம் எத்தனை ஜனங்களா மாறிச்சுதான்? 6 லட்சம் புருஷர்கள்டா வேத பண்டிதர்கள் 30 லட்சம் ஜனமா இருந்திருக்க வேணும். அவ்வளோ சனத்தை வெளியில கொண்டு வரதுக்கு யாரை கொண்டு வராரு? கொண்டு வராரு. என்னோட கவனிச்சு பாருங்க. அதே ஆவி யோசுவாவோட இருந்துச்சு பாருங்க. இஸ்ரவே எதை ஜெரிக்கோவை சுற்றி வரும்போது ஆண்டு எத்தனை முறை சுற்றி சொல்றாரு? ஒரு நாளைக்கு ஒரு முறை. எவ்வளோ ஜனங்களில் போனார்கள்? அணி அணியா அணி அணியா அணி அணியா அணி அணியா. இன்றைக்கு ஒரு 40 பேரை வச்சு ஜெபத்துக்கு வாங்கண்டா யாருக்கும் காது கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. nobody will listen. அடுத்து வச்சு பாருங்க, மோசே யோசுவா சொல்றாரு, ஜஸ்ட் கோ அரவுண்ட். பைத்தியக்காரத்தனமா பண்றான் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம், போகாமலே விட்டுருக்கலாம். பட் nobody did. everybody is obedience to that word. அப்படியே சுத்தி போட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இனி அப்புறம் வெயிட், நெக்ஸ்ட் டே மார்னிங் கோ அரவுண்ட், அப்புறம் 3rd day, அப்புறம் 4th day, அப்புறம் 5th, அப்புறம் 6th. அவ்வளோ நாள் சொல்றாரு, இப்போ 7 தடவை சுத்தி வாங்க. கண்டிப்பா நீங்க நான் இருந்தப்பட சொல்லிப்போம், பைத்தியக்காரன் மாதிரி கத்துறான் அப்படி வச்சிருப்போம். ஆனா போயிட்டு வரும்போது என்னாச்சுது? எரிக்கா கோட்டை கிட்டிந்து விழுந்துச்சு. ஹல்லேலூயா. This is the obedience. மோசே சொன்னதை ஜனங்கள் நம்பி, ஜனங்கள் விசுவாசித்து வழியில் வந்தார்கள். இவன் சொன்னதை நம்பி சுத்தினார்கள். இன்னைக்கு கடைசி காலங்களில் அந்த நம்பிக்கையும் இல்லை, விசுவாசம் இல்லை கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சாவு உன்னை என் பிள்ளையா மாற்றுது ஐயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பிள்ளை எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இதை பண்ணையா அதை பண்ணையான்னு சொல்றாரு. சும்மா சொல்லலையா. ஆண்டவர் வந்து தான் மரித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து, தேவன் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து எனக்காக முழுமையாக அங்கே சிலுவையில் முடித்த பிற்பாடு சொல்றாரு, என் பிள்ளையாக நீ நடந்துகோ அப்படின்றாரு. 15லிருந்து 17 வரை. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்க திரும்பவும் ஆண்டவரே அதுக்கு பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? அப்பா பிதாவே என்று அவரை பார்த்து கூப்பிடுவதற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பெறப்போகிறீர்கள், பெறுவீர்கள், நோ பெற்றீர்கள். ஆமென். when you believe Christ, அவர் அப்படியே கொடுத்துட்டார். அப்பா பிதாவே இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் எனக்கு உள்ளத்துக்குள்ள வர்றாரு. வந்த வச்சுக்கு சொல்றாரு, நீயும் சகைக்கு என்ன சொல்ற, நீயும் இவன் வேணா இவன் ஆபிரகாமுடைய குமாரன் எனப்படுவான். அதே மாதிரி சொல்றாரு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பெற்றீர்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். யார் சாட்சி கொடுக்கிறாரா? நம்முடைய ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? he is my child. சாட்சி கொடுக்கிறவர்கள் பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற மூவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற யார்? 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்களாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னத்தை கொடுத்துக்கிறாராம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன பண்ணிக்க நம்மளுக்கு பெற்றீர்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமென். தேவனுடைய சுதந்திரம். பிள்ளைகளான நம்மளுக்கு சுதந்திரம். அப்பா வீட்டுல சுதந்திரம், தேவனுடைய வீட்டுல சுதந்திரம், தேவனோடு உறவாடுவதற்கு சுதந்திரம். ஏண்டா எல்லா சத்துருடைய காரியங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் மரித்து ஆண்டவர் நம்மளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமென். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரரும் ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஹல்லேலூயா. இயேசு நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, என்ன பாடு? ஆண்டவர் சொல்ல போறாரு, உன்னால் முடியாத கொண்டு வச்சிருப்பார். ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிற ஒன்றையும் ஆண்டவர் கேட்கறது கிடையாது. ஆண்டவர் கேட்கறது எல்லாம் ஆண்டவரோட நீ ஒரு ஃபெலோஷிப்பில் இரு. ஆண்டவரோட நீ ஆண்டவரை ஆராதி. மோசே சொன்னார், போய் இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து கொண்டு வா. எதற்காக அழைத்து கொண்டு வச்சுனா ஆண்டவர்? கானான் தேசத்துக்கு கொடுப்பு. அதுக்கு முன்பு தான் என்ன சொன்னார்? இந்த மலையில் என்ன பண்ண வச்சுனாரு? எனக்கு ஆராதனை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. தேவனை ஆராதனை செய்யும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால தான் புதிய வாழ்வு, நியூ பிகினிங். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, ஐ கிவ் யூ சாத்தானுடைய சகல காரியங்கள் வெல்லும்படியா உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன். என் பிள்ளைங்க மாறிவிடு. அதற்காக நான் மரித்தேன் ஐயா. நீ என் பிள்ளையா மாறணும்ன்றதுக்காக, என்னுடைய புத்திர சுவிகாரத்தின் பிள்ளையா மாறணும்ன்றதுக்காக நான் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளோ நல்ல ஆண்டவர் யோசித்து பாருங்க. What a great God we serve. Hallelujah. What a great God we have. Hallelujah. ஆண்டவருடைய மரணம் எனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறது. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புதிய வாழ்வு, புதிய பிகினிங். என்ன சொல்றாரு? சத்துருடைய காரியங்கள்லாம் உன்னை விட்டு ஓடும்படியாக, ஜெயம் கொள்ளும்படியாக தேவ ஆவி அவனுக்குள்ளாக கிரியை செய்வார். பிகாஸ் யூ ஆர் மை சைல்ட். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண உலகத்தில் ஒரு அநாத பிள்ளையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு வேலைக்காரனை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நம்ம வைத்திருப்போம். இட் இஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட் ஒரு அநாதையை அல்லது ஒரு வேலைக்காரனை நம்முடைய சொந்த பிள்ளையாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ் இன் அ ஹியூமன் நேச்சர். அது ஆனால் இயேசு காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மளை தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிகாஸ் அவருடைய மரணத்தினால நம்மளை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. What a great God we have. அந்த மோசே மேலே அவர் வச்சிருந்த கிருபை உங்கள் மேலே என் மேலேயும் இருக்குது. ஹல்லேலூயா. Believe that. அந்த கிருபை உங்கள் மேலே என் மேலே இருக்க நம்புங்க, விசுவாசிங்க. அந்த கிருபை நம்மளை வழிநடத்தும். எவ்ரி டே ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபையினால தாங்குகிறாராம். அன்று உனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவாக ஆண்டவர் தருகிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார்.